மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின் அடிப்படையிலே நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்கிற இந்த செய்தியை நாம் தொடர்ச்சியாக தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த செய்தியை எப்ப ஆரம்பிச்சேன் தெரியுமா? ஸ்தோத்திரம். நான் அப்படியே கொஞ்சம் திரும்பி பார்த்தேன். இந்த செய்தி என்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டது திரும்பி பார்த்த போது என்னுடைய டைரி நான் புரட்டி பார்த்த போது 24/6/2024 அன்று முதல் இந்த நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் என்கிற செய்தியை நம்ம தியானிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு நாள் கூட இந்த செய்தி ஓடாதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்த அந்த செய்தியை சுமார் 9 மாதமாக ஆண்டவர் நம்மோடு கூட பேசி வருகிற அந்த வார்த்தையின் தலைப்பின் அடிப்படையில் அல்லேலூயா. நீதி என்கிற தலைப்பின்களை எவ்வளவு காரியங்களை கற்று நமக்கு கற்று தந்திருக்கிறார் பார்த்தீங்களா? இன்னும் அநேக காரியங்கள் இருக்கிறது. நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம். தேவனை விடுதலினுடைய மிகப்பெரிய ஆபத்தை குறித்து நம்ம தொடர்ச்சியாக தியானித்துக் கொண்டு வந்தோம். ஏசா செய்த பெரிய முட்டாள்தனமான காரியம் அதுதான். பின்பு அவன் தேவனால் வெறுக்கப்பட்டான். யார் யார் தேவனை விடுகிறார்களோ அவர்களுடைய நிலைமையும் அதே போல ஆகிவிடும். பரிதாபமான நிலைமைக்குள் ஆகிவிடும். திரும்பவும் ஏசா கதறி கண்ணீர் விட்டு அழுதும் அவன் இழந்ததை பெற்றுக்கொள்ள முடியவில்லை என்கிற அந்த ஆழமான சத்தியத்தையும் அந்த பரிதாபமான காரியத்துடைய எச்சரிக்கையான அனுபவங்களை இந்த தொடர்ச்சியாக தியானித்துக் கொண்டு வந்தோம். அல்லேலூயா. தேவனை விடுதல் என்பது அந்நிய தேவர்களை சேவித்தல், கர்த்தருடைய வழியில் நடவாமை, கர்த்தர் கொடுத்த கட்டளைகளை மீறி நடத்தல், தேவனை விட்டு விலகி செல்லுதல், மனிதர்களை சார்ந்து கொள்ளுதல் என்கிற ஒரு 5 வசனத்தின் தலைப்பின் அடிப்படையில் தொடர்ச்சியா தியானித்தோம். நான் முடித்துக் கொள்ள வேண்டும் என்று தான் நான் விரும்பினேன். ஆனால் ஆண்டவர் என்ன கண்டினியூ பண்ண வைக்கிறார். அல்லேலூயா. சோதர செய்திய அல்லேலூயா. யாரையும் நினைச்சு பயந்துடக்கூடாது. அல்லேலூயா. அப்புறம் அதுக்கப்புறம் ஓடி அங்கங்க ஓடிட்டு கிடக்கூடாது. சோதரம். ஆமென். செய்தியை ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா கண்டினியூ பண்ண விரும்புகிறாரு. என்ன விடல ஆண்டவர் அதை குறித்து திரும்ப பேசும்படியா தேவன் என்ன ஏவனபடினாலே நான் தொடர்ச்சியாக அந்த காரியத்தை தியானிக்கும்படியா இருக்கிறோம். எரேமியா 17ஆம் அதிகாரம், எரேமியாவின் புஸ்தகம் 17வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிப்போம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகு இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. மனிதனை சார்ந்து கொள்வதனுடைய அந்த காரியத்தை குறித்து, ஆபத்தை குறித்து கடந்த சில வாரங்களாக தொடர்ச்சியாக தியானித்தோம். மனிதனை சார்ந்து கொள்வதனாலே நமக்கு என்னெல்லாம் காரியங்கள் உண்டாகிறது, எப்படி எல்லாம் தீமை வருகிறது என்கிற காரியங்களை குறித்து நம்ம தியானிச்சோம். ஒரு 12 காரியங்கள், மனிதன் எப்படிப்பட்டவன் என்கிற 12 காரியங்களை தியானிச்சு மனிதர்களை நாம் சார்ந்து கொள்வதனாலே நமக்கு வருகிற கேடு, நமக்கு வருகிற நஷ்டம் என்ன என்பதை நாம் தொடர்ச்சியாக ஆழமாக தியானித்து விட்டோம். ஆமென். இந்த வேத வசனத்தினுடைய 2வது பகுதி சொல்லுது பாருங்க. மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொள்ளுகிறவன், மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொள்ளுகிறவன். இந்த வசனம் ஆண்டவர் ரொம்ப ஆழமா என்கூட பேசிட்டே இருந்தார். நான் அடுத்த நீதியை குறித்து நான் பேசலாம் அப்படின்னா இனி நீதியை பற்றி நிறைய அதை பேசுறேன். இதை குறித்து ஆண்டவர் எனக்கு அப்படி ஏவிக்கொண்டே இருந்தார். இன்னும் அடுத்த இதை தாண்டி என்னால் போக முடியவில்லை. அப்படியே தியானிக்க ஆரம்பிச்சேன். மாம்சமானதை தன் சுயபலமாக்கி கொள்ளுகிறவன், மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொள்ளுகிறவன் அவனும் சபிக்கப்பட்டவன், அவன் கர்த்தரை விட்டு விலகுகிறவன் என்று ஆண்டவர் இந்த வார்த்தை மூலமா என்னோடு பேச ஆரம்பித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. தன் சுயபலத்தை சார்ந்து கொள்ளுகிறவன் சபிக்கப்பட்டவன். ஐயோ, நம்ம பலத்துல தானே நம்ம வாழ முடியும், நம்ம பலத்தினால தானே சாதிக்க முடியும், நமக்கு இருக்கிற தன்னம்பிக்கையினாலே உலகத்தை கலக்க முடியும் என்கிற பல காரியங்கள் நமக்கு வருவது உண்டு. நான் தன்னம்பிக்கை பற்றி நிறைய பேசி இருக்கிறேன். நிறைய இடங்களில் தன்னம்பிக்கை பற்றி சொல்லி இருக்கிறேன். வாழ்வு பிள்ளைகளுக்கு தன்னம்பிக்கை பற்றி நிறைய நான் போதனை கொடுத்திருக்கிறேன். ஆண்டவர் இந்த காரியத்தின் மூலமா அதனுடைய மறுபக்கத்தையும் உங்களுக்கு காண்பித்து தர விரும்பினார். அல்லேலூயா. அதனுடைய தன்னம்பிக்கையுடைய மறுபக்கம், ஒரு பக்கம் வெற்றி நேராய் நம்ம நடத்தும், ஒரு பக்கம் உயர்ந்த இடங்களுக்கு எல்லாம் நம்மை கொண்டு போய்விடும். ஆனா தன்னம்பிக்கைக்கு ஒரு மறுபக்கம் இருக்கிறது. அதான் சொல்லப்படும் மாற்றி யோசி. ஆமென். ஏஃபார் ஆப்பிள்னே சொல்லிட்டு இருக்க கூடாது, ஏஃபார் ஏரோப்ளேன் சொல்லப்படாது. அல்லேலூயா. அதை மட்டுமே கிளிப்பிள்ள போல சொல்லிட்டு இருக்காரு. கொஞ்சம் மாற்றி யோசி. ஒரே கண்ணோட்டத்தோடு ஓடுவதை காட்டிலும் அதனுடைய மறுபக்கத்தையும் நம்ம பார்க்க வேண்டும். ஆமென். எடுத்துக்கொள்ளுங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் 52ஆம் சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் 52ஆம் சங்கீதத்திலே அங்கே சங்கீதக்காரன் ஒரு காரியத்தை நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறார். 7வது வசனம்.
இதோ தேவனை தன் பலனாக எண்ணாமல் தன் செல்வ பெருக்கத்தை நம்பி தன் தீவினையில் பலத்துக் கொண்ட மனுஷன் இவன் தான் என்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க ஒரு மனுஷனை குறித்து சொல்ல, யார் அந்த மனுஷன்? 52ஆம் சங்கீதத்தை சொல்ல, பலவானே பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய்? தேவனுடைய கிருபை என்னாலும் நீ கேடு செய்ய எத்தனம் பண்ணுகிறாய்? கபடு செய்யும் உன் நாவு தீட்டப்பட்ட சவரகன் கத்தியை போல இருக்கிறது. அப்படியெல்லாம் சொல்லிவிட்டு 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் உன்னை என்றென்றைக்கு இராதபடிக்கு அழித்து போடுவான். அவர் உன்னை பிடித்து உன் வாசஸ்தலத்திலிருந்து பிடுங்கி நீ ஜீவன் தேசத்தில் இராதபடிக்கு உன்னை நிர்மூலமாக்குவான். அந்த மனுஷனத்தான் ஆண்டவர் எவனை அடிக்கிறாரோ, ஆண்டவர் எவனை நிர்மூலமாக்குறாரோ, ஆண்டவர் எவனை ஒண்ணு இல்லாம ஆக்குறாரோ, அந்த மனுஷனை பற்றி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், இவன் ஏன் அடிக்கப்பட்டான், யார் நறுக்கப்பட்டான், யார் ஒண்ணு இல்லாமல் ஆக்கப்பட்டானா? தேவனை விட்டு விட்டு தன் சுயபலத்தை சார்ந்து கொண்டவன். ஆமென். மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டவன், மாம்சமானதை புயபலமாக்கி கொண்டவர். தன்னம்பிக்கை எல்லாருக்கும் அவசியம், கண்டிப்பா ஒரு அவசியம். தன்னம்பிக்கையினால் தான் ஒரு மனுஷன் மேன்மை அடைய முடியும். எல்லா முற்போக்குவாதிகளும் அதை பேசுவார்கள். நீங்க ஓவரால் பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய புத்தகங்கள், சுய முன்னேற்ற புத்தகங்கள் நிறைய வந்து கொண்டிருக்கிறது. அளவில்லாத சுய முன்னேற்ற புத்தகங்கள். கொஞ்ச காலம் புத்தகங்கள் படிப்பது மக்கள் மத்தியில் குறைந்து போயிருந்தது. ஆனா இப்ப சுய முன்னேற்ற புத்தகங்கள் படிப்பது ரொம்ப தீவிரமாகிட்டு, ஆன்லைன்ல எல்லாம் வாங்குறதுக்கு எளிமையா கிடைக்கிறபடினால மக்கள் அங்கங்க போய் புத்தக சாலையில் போய் வாங்க வேண்டாம், அவங்க ஆன்லைன்ல வாங்க படிக்க ஆரம்பிச்சு சுய முன்னேற்ற புத்தகங்களை படிச்சு எப்படியாவது முன்னேறலாம், எப்படியாவது சாதிச்சிடலாம், அப்படியே தன்னம்பிக்கையோடு தங்களுடைய காரியங்களை வளர்த்துக் கொள்ள மனுஷன் இன்னைக்கு பயங்கரமா பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறான். அதிகமாக யாவது சுய முன்னேற்ற புத்தகங்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு இன்னைக்கு ரொம்ப தீவிரமா அந்த புத்தகங்கள் முன்னேறது, அந்த விற்கப்படுகிறது. ஏன்னா சுய நம்பிக்கை மேல அதிக நம்பிக்கை வைக்க முடியாது, ஏவப்படுகிறோம். எல்லாரும் நீ நம்பிக்கை கொள், உன் சுய நம்பிக்கையில தைரியமா நில்லு, நீ சாதிப்பா, நீ ஜெயிப்பான்னு சொல்லி நம்மளை அப்படியே மோட்டிவேட் பண்ணுவதனால நம்ம நம்பிக்கையில இழைச்சிடும், அப்படியே வளர்ந்து தன்னம்பிக்கையில அப்படியே வளர்ந்து கொண்டு இருக்கிறோம். நல்லது. தன்னம்பிக்கை குறித்து நான் ஒரு நாளும் தப்பா பேசல. ஆனா ஒண்ணு நீங்க புரிந்து கொள்ளணும், ஆண்டவர் ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறார், இயேசு ஒரு காரியத்தை நமக்கு சொல்லுகிறார். என்ன? யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்க பாப்போம். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனில் நிலைத்திருந்தா அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. ஹலோ, என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. அதாவது தன்னம்பிக்கை அவசியம். தேவ ஒத்தாசை இல்லாத தன்னம்பிக்கை நம்மை வீழ்ச்சிக்கு நேராய், அழிவுக்கு நேராய் நடத்தி கொண்டு போகும். அதான் சொல்ல வரேன். ஆமென். புரியுதா நான் சொல்றது? தன்னம்பிக்கையினால சாதித்தவர்களுடைய பட்டியலை நீங்க கொடுக்கலாம். நிறைய பேர் சாதிச்சிருக்காங்க. உலக வரலாற்றில் நிறைய பேர் சாதிச்சிருக்கிறாங்க. நான் தேவ பிள்ளைகளை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆமென். இந்த செய்தி தான் உலகத்தானு கொடுக்கிறேன். உலகத்தான் தன்னம்பிக்கையில் வளர்ந்தாலும் சரி, தும்பிக்கையில வளர்ந்தாலும் சரி. அல்லேலூயா. நான் தேவ பிள்ளைகளுக்கு சபைக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன். தேவனை விட்டுட்டு நீங்க தன்னம்பிக்கையில வளரணும்னா ஒரு நாள் முறிந்து விழுவீர்கள். ஆமென். அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளைக்கு தன்னம்பிக்கையை காட்டிலும் அதிக தேவை தெய்வ நம்பிக்கை. ஆமென். ஒரு தேவ பிள்ளைக்கு தன்னம்பிக்கை காட்டிலும் அதிக தேவை தேவனை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை. எத்தனை பேருக்கு நெப்போலியனை தெரியும்? எத்தனை பேருக்கு நெப்போலியன் தெரியும்? ஒரு ஆள். நெப்போலியன் தெரியாதா? ஐயா மாலட்ட கேட்ட பாட்டில் நெப்போலியனை பற்றி சொல்லுவாங்க. உலகத்துல பார்த்தா சினிமா நடிகர் நெப்போலியன் சொல்லுவாங்க. அல்லேலூயா. ஆனா இன்னொரு நெப்போலியன் ஒருவன் இருந்தான். 1880களில் வாழ்ந்த ஒரு பெரிய மனுஷன். பாருங்க, அவனை குறித்து சொல்லப்படும் போது சொல்லுவாங்க தன்னம்பிக்கையின் வீரன். தன்னம்பிக்கை. இந்த நெப்போலியன் ஒரு வார்த்தை சொல்லி இருக்கிறாரு. இல்லை என்கிற வார்த்தை என் டிக்ஷனரியிலே கிடையாது. கேள்விப்பட்டிருக்கீங்களா?
நீங்க எம்ஜிஆர் சொன்னதான் கேள்விப்பட்டிருக்கீங்க படத்துல. ஆனா இந்த வார்த்தை உண்மையா சொன்னது நெப்போலியன். இல்லை என்கிற வார்த்தை என் டிக்ஷனரியிலே கிடையாது, என் அகராதியில கிடையாதுன்னு சொல்லி அந்த அளவுக்கு சோதரம் சாதித்த ஒரு மனிதன் நெப்போலியன். தெரியுமா? பிரான்ஸ் நாட்டினுடைய ஒரு படை தளபதியா இருந்தா. பிற்காலத்திலே ஒரு பிரெஞ்சு புரட்சி, நீங்க புத்தகத்துல படிக்க பிரெஞ்சு புரட்சின்னு ஒண்ணு நடந்துச்சு. அந்த காலகட்டத்தில் நெப்போலியன் தான் வந்து எல்லாத்தையும் மேற்கொண்டு பிரான்ஸ் தேசத்துடைய பிரான்ஸ் நாட்டினுடைய ராஜாவாக மாறினான். தலை சிறந்த ராணுவ தளபதி, தலை சிறந்த ஒரு ராஜா. அந்த காலத்தில் ஐரோப்பிய தேசத்தில் இருக்கிற இங்கிலாந்தை தவிர, நல்ல காலம் இங்கிலாந்தை தவிர மீதி எல்லா தேசத்தையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்தான். உலகத்தில் பெரிய வீரர்களாக கருதப்படுகிற 2 பேர், ஒன்று அலெக்சாண்டர், 2 நெப்போலியன். நெப்போலியன் போனபார்ட். அல்லேலூயா. இவங்க 2 பேரும் தான் உலகத்தை தலை சிறந்த வீரர்களாய் கருதப்படுகிறார்கள். அந்த நெப்போலியன் தன்னுடைய தன்னம்பிக்கையினால் ஜெயித்து கொண்டே இருந்தான். அவனுடைய ஜெயம் அவன் முன்னால் யாரும் நிற்க முடியாது. குதிரையில இருந்து அப்படியே கண்ணை மூடிட்டு இருப்பானா. ஒரு யுத்தம் நடக்கும்போது யுத்த காலத்துல டக்குன்னு வெளியே போயிடுவான். வெளியே போய் கண்ணை மூடிட்டு குதிரையில இருப்பானா. திரும்ப உள்ள வருவான், ஆர்டர் போடுவான், அங்க பயங்கர அடி நடக்கும், ஜெயிச்சிருவான். அப்படி இங்கிலாந்து தவிர மீது எல்லா ஐரோப்பிய நாட்டையும் தன் கையில வச்சிருந்த ஒரு பெரிய தன்னம்பிக்கையின் வீரன். ஆனா காலங்கள் போகுது, பயங்கரமான யுத்தம். இவனோட தன்னம்பிக்கை அதிகமாகி கடைசியில ரஷ்யாவோடு யுத்தத்துக்கு போனான். 2 லட்சம் போர் வீரர்களோடு யுத்தத்துக்கு போனான். அவனுக்கு பயங்கர தன்னம்பிக்கை இருந்துச்சு. போர் வீரர்களை தன்னம்பிக்கை ஊட்டினான், பயங்கரமா ஊட்டி அந்த அவங்க போய் முற்றுகை போட்டான். ரஷ்யாவின் ராஜாவோ மக்களோ எந்த அசைவுமே இல்லை. இவன் சொல்றான் அவங்க எல்லாம் சரணடைய போறாங்கன்னு சொல்லிட்டு காத்துட்டு இருக்கிறான். 1 மாதம் 2 மாதம் கழிக்கிறது வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. திடீர்னு பாட்டா கால சூழ்நிலை மாற ஆரம்பிச்சு, கிளைமேட் சேஞ்ச் ஆரம்பிக்குது. அந்த கிளைமேட் சேஞ்சுக்கு முன்னால நெப்போலியனால் நிற்க முடியல. அங்கே திடீர்னு ரஷ்யா வீரர்கள் யுத்தம் பண்றாங்க. 2 லட்சம் படை வீரர்களோடு போன நெப்போலியன் 20,000 படை வீரர்களோடு திரும்பி வந்தான். திரும்ப யுத்தம் நடந்து இங்கிலாந்து, ரஷ்யா, ஆஸ்திரியா, ஸ்வீடன் எல்லா நாடுகளும் சேர்ந்து நெப்போலியனோட யுத்தம் பண்ணுகிறாங்க. நெப்போலியன் அதுல தோற்று போகிறார். தோற்று போன போது நெப்போலியனை ஒரு சிறைச்சாலையில் கொண்டு அடைத்து போட்டார்கள். எல்பா என்கிற தீவிலே ஒரு சிறைச்சாலையில் கொண்டு அடைத்து போட்டாங்க. அங்கேயும் நெப்போலியன் அடங்கல. அவனுக்கு நல்ல நம்பிக்கை இருக்கு பாத்தீங்களா. அந்த சிறைச்சாலையிலிருந்து தப்பி வெளியே வந்துட்டான். வெளியே வந்து திரும்பவும் பிரான்ஸ்ல ராஜாவா மாறி அவனுக்குள்ளாலே திரும்ப தன்னுடைய தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொண்டு, தன்னுடைய பயங்கரமான தன்னம்பிக்கையை வளர்த்துக்கொண்டு, ஒரு முறை நான் ரஷ்யாவிடத்தை தோற்றேன், இனி நான் தோற்க மாட்டேன்னு சொல்லி அந்த படைகளோடு திரும்ப யுத்தத்துக்கு போகிறான். யுத்தத்திலே படுதோல்வி அடைகிறான். தன்னம்பிக்கை வீரன். அல்லேலூயா. இங்கதான் ஒரு சம்பவம் நடக்கு பாருங்க. இங்கிலாந்து அந்த அரசாங்கத்துல சரண்டர் அடைகிறான். அவனை கொண்டு போய் ஆப்பிரிக்கா பக்கத்தில் இருக்கிற ஒரு ஜெயில அடைச்சி போட்டிருக்கிறாங்க. செயின்ட் ஹெலினா என்கிற அந்த ஜெயில அடைச்சி போடுறாங்க. ஜெயில அடைச்சி போட்டு அவன் அங்க பத்திரமா தப்பி வர முடியாத அளவுக்கு பத்திரமா பாதுகாத்துக் கொள்ளுகிறாங்க. அந்த நேரத்தில் அவனுடைய நண்பன் ஒருவன், இவன் ஜெயில இருக்கும்போது அவனுக்கு போர் அடிக்கும். அதனால இந்த தாய கட்டை இந்த போர்டையும் கட்டையும் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கொடுத்து அனுப்பினாங்க. அங்க போர் வீரர்கிட்ட கொடுத்து அனுப்புறாங்க. இவன் ஜெயில போய் இருந்துட்டு டெய்லி தாயா விளையாட்டு. அங்கே 6 வருஷம் கஷ்டப்பட்டு நெப்போலியன் செத்து போயிட்டான். பரிதாபமாய் செத்து போனான். யாரவன்? தன்னம்பிக்கை வீரன். என்ன தெரியுமா, அதுல ஒரு காரியம் இருந்துச்சு. அவன் தாயம் விளையாடும்படி அவன் நண்பன் ஒண்ணு கொடுத்தான் பாத்தீங்களா, தாய அந்த போர்டுக்கு பின்னாடி ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு இது இருந்துச்சு. அதுக்குள்ள ஜெயிலிருந்து தப்பித்து கொள்ளும்படியான மேப் இருந்துச்சு. ஆனால் நெப்போலியனாலே அதை கண்டு கொள்ள முடியல. தேவன் இல்லாம உனக்கு எவ்வளவுதான் தன்னம்பிக்கை இருக்கலாம், நீ சாதித்துக் கொண்டிருக்கலாம், உன் முடிவு என்ன? இன்னைக்கு சாதிச்சான். அலெக்சாண்டர் அப்படி அந்த தேசத்தை பிடிச்சான், நெப்போலியன் அந்த தேசத்தை பிடிச்சான், இவன் இந்த தேசத்தை பிடிச்சான். என் முடிவு என்ன? நீ ஜெயிச்சுட்டே இருக்கலாம், நீ சாதிக்கலாம், நீ ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கலாம், நீ உலகத்தை ஆளுகை செய்யலாம், உன்னுடைய திட்டம் எல்லாம் ஜெயித்துக் கொண்டிருக்கலாம். உன்னுடைய முடிவு என்ன? பரிதாபம். நெப்போலியனை படிச்சு பாருங்க, இப்ப படிச்சு பாருங்க. பாவம்
அவன் நம்பியாக இங்கிலாந்துகிட்ட சரண்டர் ஆனான். என்ன கொண்டு வந்த ஹெலினா தீவுல கொண்டு போட்டு ஃபுல்லா எலி, அந்த தீவு ஃபுல்லா எலியும் பெரிச்சாலிகள் நிறைந்த அவன் நிம்மதியா தூங்க முடியாத நைட்டு. திடீர்னு அந்த எலிகள் வந்து கடிக்கும், எலிகள் வந்து இது பண்ணுவான். அவன் நிம்மதி 6 வருஷம் நிம்மதி இல்லாம செத்தான். யாரவன்? தன்னம்பிக்கை வீரன், தன்னம்பிக்கை வீரன் அலெக்சாண்டர். அதே போலதான் ஒரு கொடையின் கீழ் இந்த உலகத்தை கொண்டு வரன்னு சொல்லி வீராப்பாவோடு செயல்பட்டான். அவனுடைய குரு சொன்னாரா, அலெக்சாண்டர் வேண்டாப்பா, வேண்டாம், ஒன்னால இல்ல, எனக்கு நம்பிக்கை இருக்கு, மொத்த உலகத்தை என் கண்ட்ரோல்ல கொண்டு வர போறேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு சாடி போனான். செத்தான் பாதியில. பெரிய வீராப்பாவோடு ஒருத்தன் வந்து நிக்கிறான். எத்தனை நாள் தெரியுமா? 40 நாள் அவன் சேனையோட வந்து நின்று சொல்றான், இஸ்ரவேல் ஜனமே, எவனாவது என்கிட்ட மோதுற அளவுக்கு தைரியம் இருந்தா ஒத்தைக்கு வா பாப்போம், ஒத்தைக்கு வா பாப்போன்னு பெரிய வீராப்போடு யுத்த களத்துல வந்து நின்று சேனைகளின் தேவனாகிய கர்த்தருடைய அந்த படையை நிந்தித்து, கர்த்தரை நிந்தித்து சவாலா நின்றான் கோலியாத். என்னாச்சு? அவனை பார்த்து சவுல் நடுங்கினா உண்மைதான், படை வீரர்கள் நடுங்கினா உண்மைதான். பாருங்க, அங்க அவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்துக்கொள்ளுங்க, 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 17ஆம் அதிகாரம். 1 சாமுவேலுடைய புஸ்தகம் 17ஆவது அதிகாரத்தில் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் வந்து நின்று இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிட்டு, நீங்கள் யுத்தத்துக்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தியன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர்கள் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும், என்னோடு யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானா நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராக இருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொல்வேனானா நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரர் என்று எங்களை சேவிக்க வேண்டும். பாருங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 16ஆம் வசனத்துல, அந்த பெலிஸ்தியன் காலையிலும் மாலையிலும் 40 நாள் வந்து காலையில் 40 நாட்கள் வந்து நின்று அப்படியே மிரட்டி கொண்டிருந்தான். தன்னம்பிக்கையின் வீரன். அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, என்கிட்ட எவனும் மோத முடியாது. அல்லேலூயா. என்கிட்ட எவனும் மோதி ஜெயிக்க முடியாது. நான் வீரன், நான் எப்படி ஆளை விட உயராங்க சோதரன், பெரிய வீரன். தாவீது போனா, ஆத்துக்கு போனா, ஒரே ஒரு கல்ல 5 கல்ல எடுத்தான், ஒரு கல்ல கையில எடுத்தான், வச்சு அடிச்சா மாம்சமலை சரிந்தது. நல்ல கரங்களை தட்டி கருத்து நல்ல சொல்லுங்கள. அல்லேலூயா. மாம்சமலை சரிந்தது. செத்தான். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய சுய பலத்தை நம்பி, நம்முடைய தன்னம்பிக்கையை நம்பி கர்த்தரை மட்டும் விட்டுறக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தரை மட்டும் விட்டுறக்கூடாது. நம்ம கர்த்தரை அப்படி ஒருவேளை விடுவோம்னா நம்ம வாழ்க்கை சீரழிந்து போயிடும். தாவீது அங்க நிக்கிறான் பாருங்க. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்துல 45ஆவது வசனம் சொல்கிறது, அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோட ஈட்டியோடு வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில ஒப்பு கொடுப்பா. நான் உன்னை கொண்டு தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தியருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கு கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேல தேவன் ஒருவர் உண்டு என்று போலவத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். கர்த்தர் பட்டயத்தினால் ஈட்டினால் ரட்சிக்கிறது அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில ஒப்பு கொடுப்பான். நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி. இங்க ஒரு தன்னம்பிக்கை வீரன் இருக்கிறான் தாவீது. அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அவன் சொன்னா, ஒரு நாள் சிங்கத்தை கொன்ன, ஒரு கரடியை கொன்ன, இந்த பெலிஸ்தியன் ஏமாத்துறோம் அப்படி சொல்லி தன்னம்பிக்கையோடு வந்தா. இவன் தன்னம்பிக்கை தன் பலத்தினால் வந்த தன்னம்பிக்கை அல்ல, தேவ பலத்தினால் வந்த தன்னம்பிக்கை. ஆமென். அவன் பலத்துல வந்தான் கோலியாத். தாவீதோ கர்த்தருடைய பலத்துல வந்தா. மாம்ச பலத்துல மட்டும் ஓடாதீங்க, விடுவீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தரை சார்ந்து கர்த்தரிடத்துல வந்து நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து அது மூலம் கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை, கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள், கர்த்தர் கொடுக்கிற வசனங்கள் பிடித்துக் கொண்டு தன்னம்பிக்கையோடு நீங்கள் சாதித்துக் கொண்டே இருப்பீர்கள். அல்லேலூயா. அவர்களுடைய முடிவு பரிதாபமாய்த்தான் இருக்கும், உலகத்தாருடைய முடிவு பரிதாபமாய்த்தான் இருக்கும். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவனை சார்ந்து வாழ்வுடைய முடிவு மகிமையா இருக்கு. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்களேன். அல்லேலூயா.
பைஜு லேர்னிங் ஆப்ஸ் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. அடுத்தனா இந்த பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரியும், இந்த கொரோனா நாட்களில் எல்லாம் பயங்கரமா பிரபலமான ஒன்று பைஜு, அப்படிதானே? கேரளாவை சார்ந்த ரவீந்திரன் என்கிற ஒருத்தரால் உருவாக்கப்பட்டது. அவர் கண்ணூர் என்கிற ஊர்ல பிறந்து அவர் இன்ஜினியரிங் எல்லாம் முடிச்சு எல்லாமே படிச்சு வரைக்கும் மேல வந்தாரு. அந்த கொரோனா நாட்களுக்கு முன்பதாக 2011 இருந்து அவருக்கு ஒரு எண்ணம் உதிக்க ஆரம்பிச்சுட்டு திங்க் அண்ட் லேர்ன், திங்க் பண்ணி லேர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணணும் லேர்ன் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க சில திட்டங்களை கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. ஆரம்ப காலத்துல பயங்கரமா அவங்களுடைய மூவி பயங்கரமா இருந்துச்சு. அந்த ஐபேடு கொண்டு வருவாங்க, ஐபேடு கொண்டு வந்து எல்லா வீடுகளுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. இது 3 8,000 ரூபாய் 10,000 ரூபாய் 15,000 ரூபாய், இதுல வேற எந்த ஆப்ஷன் இருக்காது, உங்க பிள்ளைகள் வீட்டில இருந்தே கற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி உங்க பிள்ளைகள் முட்டாள்னு உங்ககிட்டே சொல்லிட்டு போவாங்க. அல்லேலூயா. அவங்க வந்து பாப்பாங்க, வந்து உங்க பிள்ளைக்கு நாங்க ஒரு 10 கொஸ்டின் கொடுக்குறோம், இந்த பிள்ளை அந்த 10 கொஸ்டினுக்கு சோதனை 8 மார்க் எடுத்தா போதும், இந்த ஐபேட் உங்களுக்கு ஃப்ரீயாவே தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வகுப்பு படிக்கணும்னு சொல்லி அவங்க பாடத்திலிருந்து அவங்க படிச்ச பாடத்திலிருந்து கொஸ்டினை வேற விதமா எடுத்து சொல்லுங்க. எல்லாம் அப்படியே அப்பா அம்மா பாப்பாங்க, பொண்ணு எவ்வளவு பணம் செலவு பண்ணி தான் அங்க படிச்சு வச்சிருக்கேன் இங்க படிக்க வச்சிருக்கிறேன் இப்படி மாறுகிறேன். அவன் கேட்க வேண்டிய ரீதியில மடக்குவான். மடக்கி வீட்டுக்கு வந்து அப்படி மடக்குனாங்க. ஸ்கூல்களுக்கு போய் நானும் அவங்க கோர்ஸ்ல ஒன்னு அட்டென்ட் பண்ணேன். ஒரு ஸ்கூல்ல மோசஸ் ஸ்கூல் அங்க மயிலாடி அந்த ஸ்கூலுக்கு போனாங்க. அங்க கிளாஸ் நடத்துனாங்க. இந்த ஆப் இப்படி இருக்கு, இந்த ஆப் இப்படி இருக்கு, உடனே புக் பண்ணிடுங்க. இப்போ புக் பண்ணிருந்தா 10% உங்களுக்கு டிஸ்கவுண்ட், இத்தனை வருஷத்துல நீங்க கொஞ்சம் கொஞ்சமா கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குரிய காரியங்கள் எல்லாம் அப்படியே வளர ஆரம்பிச்சு பாரு, பயங்கரமா வளர ஆரம்பிச்சு. அவனை குறித்து நிறைய யூடியூபர்ஸ் நீங்க பாருங்க, பைஜு அந்த ஆரம்பத்தை குறித்து நிறைய யூடியூபர்ஸ் பேசியிருப்பாங்க. பயங்கரமா பேசுங்க, வாழ்ந்த அவனை போல வாழணுயா, அவனை போல சாதிக்கணும். நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ரவீந்திரன் போல வாழ, அவனை போல சாதி, அவனை போல சாதின்னு சொல்லி பயங்கர மோட்டிவேட் பண்ணாங்க. ஸ்கூல்ல எல்லாம் அந்த பேச்சு தான், பைஜுவை பற்றி பேச பயங்கரமா போயிட்டு இருந்து 2023 அவருடைய காரியங்கள் உச்சம் தொட்டுச்சு. பயங்கரமா பாருங்க, 2017 260 கோடி லாபம் சொத்து மதிப்பு, 2018 520 கோடி சொத்து மதிப்பு, 2020 வரும்போது 37 கோடி சொத்து மதிப்பு. ஹலோ, அந்த அளவுக்கு வளர்ந்தான். 2024 அவங்க சொத்து மதிப்பு என்ன தெரியுமா? 0. 2024 சொத்து மதிப்பு 0. டோட்டலி அவுட், டோட்டலி அவுட். என்ன தன்னம்பிக்கை வீரன் அல்லவா, சாதித்தானே, அவனால் நிலைச்சிருக்க முடியலையே. நீ சாதிக்கிறது முக்கியம் அல்ல, நிலைச்சிருக்கணும். அல்லேலூயா. நீ சாதிக்கிறது முக்கியம் இல்ல, நிலைச்சிருக்கா ஏதோ கதை விடுறேன்னு நினைக்காதீங்க. போய் தேடி பாருங்க, தேடி பாருங்க. இவங்களுடைய டார்கெட்டே மிடில் கிளாஸ் 4 கிளாஸ் பீப்புள் தான். பெரிய நல்ல ரொம்ப பணம் இருக்கவங்கள்ட்ட போக மாட்டாங்க. ஏன்னா அவன் படிச்சா படிக்கட்டியா நான் சொத்து சேர்த்து வச்சிருக்கேன், அவன் எப்படி வாழும். ஆனா இந்த சாதாரண மக்கள் தான், நம்மளை போல நடுத்தர மக்கள் தான், பிள்ளை படிக்கணும் அப்படி படிக்கணும் இப்படி படிக்கணும், பிள்ளைகளை போட்டு டார்ச்சர் பண்ணி உதவாக்கறாக்குறது நம்மளை போல மக்கள் தான். அல்லேலூயா. அவங்க தான் டார்கெட் பண்ணாங்க. இத்தனை கோடி மதிப்பில் உள்ள வரதெல்லாம் மிடில் கிளாஸ் 4 கிளாஸ் மக்கள் தான். அவங்கள சந்திச்சு இப்படி பிரெயின் வாஷ் பண்ணி 2024 சோழி முடிஞ்சு இன்னைக்கு அட்ரஸ் இல்லை. பல கோடி கடன் இப்ப 0 பல கோடி கடன் மைனஸ் போயிட்டாங்க. என்ன தெரியுமா நான் சொல்ல வரேன், தன்னம்பிக்கை அவசியம் ஐயா. தன்னம்பிக்கை கண்டிப்பா வேணும். தேவன் இல்லாத தன்னம்பிக்கை உங்களை ஆபத்தில் கொண்டு போய்விடும். எரேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம், எரேமியாவின் புஸ்தகம் 9வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 23, 24 ஆகிய வசனம். ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதி செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். அல்லேலூயா என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவைகள் மேல் பிரியமா இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நல்ல கரங்களை தட்டி, என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுமா, என்றாகிலும் என்னை மறந்தது உண்டாம். என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுமா, என்றாகிலும் என்னை மறந்தது உண்டாம். கிரகிக்க முடியா காரியம்
காரியம் செய்தி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே என் தேவன் எனக்கா ஏதாகிலும் செய்திடுவா என்னாகிலும் என்னை மறந்தது உண்டா என் தேவன் எனக்காய் என்னாகிலும் என்னை மறந்தது உண்டா கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பே. அல்லேலூயா. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மையை பாராட்ட வேண்டாம், பராக்கிரம தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மையை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மையை பாராட்ட வேண்டாம். எனக்கு பணம் இருக்கு, எனக்கு ஞானம் இருக்கு, எனக்கு செல்வம் இருக்கு, எனக்கு பராக்கிரமம் இருக்கு, எனக்கு உடம்பு பலம் இருக்கு, நான் சாதிச்சிருவேன், நான் மறைச்சிருவேன், நான் உலகத்தை தலைகளை மாத்திடுவேன் சொல்லி நீ மேன்மை பாராட்ட வேண்டாம். நீ மேன்மை பாராட்ட வேண்டாம். பூமியிலே கிருபை நியாயத்தை நீதி செய்கிற கர்த்தர் அவர் என்பதை அறிந்தது குறித்தே மேன்மை பாராட்ட வேண்டும். நல்ல கரங்களை தட்டி எனக்கு இந்த பலனை தந்தது, எனக்கு இந்த ஞானத்தை தந்தது, எனக்கு இந்த ஐஸ்வர்யத்தை தந்தது அவர் நீதி நியாயத்தை செய்கிற ஆண்டவர் எங்களை அறிந்ததை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. ஒருத்தர் சொன்னார், ஐயா உங்களுக்கு தெரியுமா யார் யார் எப்படின்னு எல்லாம் எனக்கு தெரியும், யார் யார் எப்படின்னு எல்லாம் எனக்கு தெரியும், எனக்கு கண்ணுக்கு முன்னால ஒண்ணும் மறைக்காதையா, எல்லாம் என் கண்ணுக்கு முன்னால தப்புன்னு விளையா. அப்படி எல்லாத்தையும் பார்த்து 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 வாழ்க்கை போச்சு, அது வேற கதை. பாருங்க சொல்லுங்க, எல்லாம் எனக்கு தெரியும். ஆண்டவர் சொல்றா, அதை தெரிஞ்சு முக்கியம் இல்ல, அது உனக்கு தெரிஞ்சு முக்கியம் இல்ல, நான் யார் என்பது தெரிந்து கொள்ள அதுதான் முக்கியம். ஆமென். புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? புரியுதா? உன்னுடைய பலத்தை புரிஞ்சுக்கிட்டியோ, உன்னுடைய ஞானத்தை புரிஞ்சுக்கிட்டியோ, உன்னுடைய ஐஸ்வர்யத்தை செல்வத்தை அதல்ல முக்கியம், நான் யாருன்னு புரிஞ்சுக்கோ, நான் யார் என்பதை புரிந்துக்கோ. நான் யார் ஆண்டு சொல்றாரு, நான் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதி செய்கிற கர்த்தர் நான் என்று என்னை அறிந்தது குறித்து மேன்மை பாராட்டு. எனக்கு பணம் இருக்கு, கார் இருக்கு, வண்டி இருக்கு, பொண்டாட்டி இருக்கு, பிள்ளை இருக்கு, எனக்கு மேன்மை இருக்கு, 7 தலைமுறைக்கு சொத்து இருக்கு, அது அல்ல. நீ தேவனை குறித்து என்ன அறிஞ்சு வச்சிருக்க, அதை மேன்மை பாராட்ட. ஏன்னா மற்ற மேன்மை பாராட்ட எல்லாம் கர்த்தர் பைத்தியமாக்கி போடுவா. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தன்னம்பிக்கையுடைய சில தீமைகள், தன்னம்பிக்கையுடைய சில குறைபாடுகளை நம்ம புரிஞ்சுக்கணும். நான் புரிஞ்சுக்கணும், அதுதான் நான் உங்களுக்கு சொல்ல வரேன். எல்லாத்துக்கும் மறுபக்கம் இருக்கிறது. சில நம்பிக்கை, தன்னம்பிக்கை வெற்றிக்கான வழியாக இருந்தாலும் பல தீமைக்கு நேராய் மனிதனை திருப்பி விடுகிறது, பல ஆபத்துக்கு நேராய் மனிதனை திருப்பி விடுகிறது. என்ன அப்படின்னா, நல்ல பயங்கரமான நம்பிக்கை உள்ளவங்கள்ட்ட இருக்கிற சில குறைபாடுகள், சில அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஒண்ணு என்னன்னா, தவறான முடிவெடுத்தல். நான் செய்வதுதான் சரி, நான் செய்வதுதான் சரியா இருக்கும், மற்றவங்க செய்வதெல்லாம் தப்பு. இப்படி பல நேரங்களில் தவறான கருத்துக்கு உட்பட்டு அவங்க எடுக்கிற முடிவு அவங்க குடும்பத்தை நாசப்படுத்துகிறது, அவங்க குடும்பத்தை அழிச்சு போடுறது, அவங்களையும் அழிச்சு போட்டுக்கிறது. ஆமென். தாவீது ஒரு முறை ஜனங்களை கணக்கெடுத்தான். ஆண்டவர் சொல்லியிருந்தா, ஜனங்களை நீ கணக்கெடுக்க கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லி இருந்தாரு. ஆனா தாவீது அதை கேட்காம 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கோபம் திரும்ப இஸ்ரவேல் மேல் மூண்டது, இஸ்ரவேல் யூதா என்பவர்களை லக்கம் பார் என்று அவளுக்கு விரோதமாக சொல்லுக்கு தாவீது ஏவப்பட்டான். அந்த ஏவுதல் தவறான முடிவுக்கு நேராக கொண்டு விட்டுச்சு. அவனுக்கு நான் எதை செஞ்சாலும் சரியா தான் செய்வேன், நான் எதை செஞ்சாலும் சரியா தான் செய்வேன் அப்படிங்கிற மாம்சத்தில் எடுத்த ஒரு முடிவு. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 70,000 ஜனங்களை ஒரே நாள்ல கொண்டு போட்டது. 2 சாமுவேல் 24:15. அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேல் அன்று காலமே தொடங்கி குறித்த காலம் வரைக்கும் கொள்ளை நோயை வர பண்ணினார். அதனால் தான் முதல் பேர் சேவை மட்டும் ஜனங்கள் 70,000 பேர் செத்து போனார். ஒரு தன்னம்பிக்கை வீரன் எடுத்த தவறான முடிவு, ஒரு தன்னம்பிக்கை வீரன் எடுத்த தவறான முடிவு 70,000 ஜனங்களை அழிச்சு போட்டுச்சு.
அப்போ தன்னம்பிக்கை ஓவரா நம்பிக்கை வைக்கிறது ஸ்தோத்திரம் என்ன எங்க கொண்டு போய் விடுதான்? தவறான முடிவு. நல்ல வீடுகளில் பார்த்தீங்கன்னா சில வீடுல சில மனைவிமா, சில வீடுகளில் சில கணவன்மா, நான் செய்யறேன் சரி, நான் சொல்றது இப்படிதான் இருக்கணும் சொல்லி தன்னம்பிக்கையின் மிகுதியிலே அவங்க எடுக்கிற முடிவு அவங்க குடும்பத்தின் அழிவுக்கே காரணமாய் போயிட்டு. கவனமா முடிவுகளை எடுங்க. யாரு எப்படி வந்தாலும் எனக்கு நான் சாதிச்சிருவேன், நான் யாரு தெரியுமா, எனக்கு படைபலம் என்ன தெரியுமா, எனக்கு பணபலம் என்ன தெரியுமா, காட்டு போச்சுன்னா சாரி முடிச்சு. ஆமென். அதெல்லாம் கவனமா இருக்கு. இரண்டாவது ஒரு தன்னம்பிக்கை உள்ள மனுஷனிடத்துல இன்னி வரைக்கும் ஒரு தீமையான காரணம் கற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மை குறையும். என்னை விட யாரும் சிறப்பா இல்ல என்கிற எண்ணம் ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது அவன் இன்னும் புதுசா ஒன்ன கற்றுக்கொள்வதற்கு பிரயாசப்பட மாட்டான். எல்லாம் எனக்கு தெரியும். எங்களுக்கு தெரிந்த ஒரு நபர் உண்டு. அவர்கிட்ட போய் அவர்கிட்ட பாருங்க, நேற்றுக்கு தான் ஒரு கார் வந்திருக்கு, புதுசா ஒரு கார் வந்திருக்குன்னா சொல்லுங்க, ஒரு காரை பார்த்தேன், அடிப்பொலி கார். அவர் சொல்லுவாரு, நான் 8ஆம் கிளாஸ் படிக்கும் போதே பார்த்தேன். எடா பாவி, நேற்றுக்கு தாண்டா லான்ச் பண்ணியிருக்காங்க. நான் 8ஆம் கிளாஸ் படிக்கும் போது பார்த்தேன், நான் தொட்டு பார்த்துருக்கேன் அப்படி சொல்லுவாரு. பைபிள் ஒரு வசனத்தை பற்றி நம்ம எல்லாம் பைபிள் கடல் பார்த்தீங்களா, வசனத்தை பற்றி சொல்லு. எங்க வீட்டுல தான் வரும் ஒரு நாள் பைபிள் திறந்து பார்த்தேன், இந்த வசனம் கிடைச்சு, அப்பவே நான் படிச்சுட்டேன். இப்படி ஒவ்வொரு ஸ்மார்ட் ஆளும் ஆவாங்க. அல்லேலூயா. தங்களை பெரிய ஆளா காட்டிக்கொள்ளு. இவங்க கற்றுக்கொள்ளணும் விரும்ப மாட்டாங்க. புதுசா ஒண்ணு வந்தா கற்றுக்கொள்ளணும் விரும்ப மாட்டாங்க. தினம் நம்ம அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். பள்ளி படிப்பான சரி சோதரம். இந்த பிள்ளைங்கள் கம்ப்யூட்டர் படிச்ச பள்ளிகிட்ட போய் பாடி பாருங்க. 2001 கம்ப்யூட்டர் படிச்சவங்க இன்னைக்கு போய் கம்ப்யூட்டர் ஒன்றும் தெரியாது. இப்ப ஏஐ சிஸ்டத்துக்கு வந்துட்டோம். அங்க போய் ஒன்றும் புரியாது. சும்மா தட்டி விளையாடலாம், அந்த கேம் விளையாடிட்டு இருக்கலாம். அப்டேட் ஆகணும். நம்மளை அப்டேட் ஆக விடாம, கற்றுக்கொள்ள விடாம அந்த தன்னம்பிக்கை நம்மளை தடுக்குது. சில நபர்கள் இன்னைக்கு தான் பார்த்துருக்கேன், இன்னைக்கு வரையிலும் டெய்லி பைபிள் படிச்சு டெய்லி அதை தியானிச்சு நோட்ஸ் எடுக்கிற வயசான ஆட்களை நான் நிறைய பேரை பார்த்துருக்கிறேன். சோதரம் அவங்க அதை இன்னைக்கு வரையும் பைபிள் படிக்காங்க. சின்ன பிள்ளைகள் எத்தனை பேர் பைபிள் படிச்சீங்க? படிக்காதுங்க, தெரியும். எத்தனை பேர் படிச்சு? அம்மா மாதிரி எத்தனை பேர் படிச்சீங்க? அல்லேலூயா. நமக்கு தான் எல்லாம் தெரியும். தன்னம்பிக்கை ஒரு நாள் நான் சொன்ன தெரியும். நெப்போலியனோட கதை எல்லாம் தெரியும். தப்பித்துக் கொள்ள முடியாத போக்கு உண்டானது அவனால் தப்பிக்க முடியாம சீரழிச்சுத்தான். தன்னம்பிக்கையுடைய வெளிப்பாடு அடுத்த லெவலுக்கு செல்ல விடாதபடிக்கு இருக்கிற நிலைமையிலே அப்படி வச்சு. மூணாவது பெருமை, ஆணவம் வந்துடும். நான் யாரு தெரியுமா, 2 ஜெயம் கிடைச்சா போதும், 2 வெற்றி கிடைச்சா போதும். நீதிமொழிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நீதிமொழிகள் புஸ்தகம் 16ஆவது அதிகாரம் 18ஆவது வசனம். 16, 18 வாசிங்க. சுதந்திரம். அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனவேட்டிமை. கொஞ்சம் நல்ல தன்மைக்கு 2 நடந்து ஜெயிச்சா போதும். ஒரு பிஎஸ்சி நர்சிங் முடிச்சா போதும். குருவை இப்ப நம்மகிட்ட பேச மாட்டேங்கிறாரு. முடிச்ச நீ பிஎஸ்சி நர்சிங், உன்ன போல எத்தனை பேர் நாங்களும் பார்த்துட்டு வந்திருப்போம். அல்லேலூயா. குருவே இப்போ பழைய ஆள் இல்லை, பேச மாட்டேங்கிறாரு. நம்ம அவர்கிட்ட வலிய பிடிச்சு போகணுமாக்கும். ஏன்னா நம்ம பிஎஸ்சி நர்சிங்ல படிச்சிருக்கு. சில ஆள் வெளிநாட்டுக்கு போட்டு ஐயா தேடி போகணும். அவங்க வெளிநாட்டுக்கு போகும்போது ஐயா ஜோம் பண்ணுவார். ஐயா நல்ல பாதுகாப்பு, வந்த ஆளையே தெரியாது. அப்புறம் ஐயா அது போறவர் வந்துட்டு ஐயா சர்ச்சைக்கு ஆள் இல்லையா, அது வருவேன். அல்லேலூயா. சில ஆளுக்காடு திடீர்னு ஒரு பெருமை, ஒரு ஆணவம். ஏன் தெரியுமா, நான் யாரு, எனக்கு என்ன குறைப்பா. அளவுக்கு மீறிய தன்னம்பிக்கை ஆணவத்தை கொண்டு வந்து விடும். அளவுக்கு மீறிய தன்னம்பிக்கை பெருமையை கொண்டு வரும். ஆணவத்துக்கு இன்னொரு அருமையான பேருடைய திமிரு. பிடிக்க வச்சுக்கணும். திமிரு பிடிச்சுன்னு வச்சுங்களேன், சாரி பிடிச்சு நம்ம வாழ்க்கை. தன்னம்பிக்கை கொஞ்சம் அப்படியே வந்து அளவுக்கு மீறிய தன்னம்பிக்கை வந்தோன்னா முதல்ல என்ன தெரியுமா செய்வாங்க, குறை காண ஆரம்பிப்பாங்க. அந்த அவங்க சேலை சரியில்லையே, இவன் வேட்டி கட்டி சரியில்லையே, குருவியா அந்த பிரசனம் பண்ண சரியில்லையே, அதுக்கு பாட்டு சரியில்லையே, இதெல்லாம் சரியில்லை. இந்த கோயிலையா இந்த பக்கம் இப்படி திரும்பி இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு அவரை வழக்கெல்லாம் பார்ப்பாங்க. இந்த கதவு இப்படி இருக்கக்கூடாது, கதவு நல்லா இல்லை. ஏன்னா திமுரு யாரு இது, மண்டகனை யாரு இது,
தன்னம்பிக்கை இருக்குல்ல, பணம் இருக்கு, புகழ் இருக்கு, பேர் இருக்கு, பலம் இருக்கு, சரீர பலம் இருக்கு. இந்த கதவை இப்படி வைக்க கூடாது, தலை குத்து வச்சா நல்லா இருக்கு. இந்த லைட் இல்லையா அங்கண்டு இங்க எரியுது, தப்பு. கீழண்டு மேல போகணும். கொத்து லைட் எரியணும், கீழண்டு மேல தொங்கணும். என்ன தெரியுமா? தலக்கணம், திமிரு, சரியில்லை. எவன் ஒருத்தன் சரியில்லைன்னு குறை காண ஆரம்பிக்கிறான், அவனுக்கு திமிரு ஏறிடுன்னு அர்த்தம். குறை காணுவாங்க, குறை கண்டு எல்லாத்தையும் குறை காணுவான். அவன் தனக்கிட்ட இருக்க குறைய காண மாட்டான். கர்த்தர் ஒரு நாள் போட்டு மாட்டுவார். அல்லேலூயா. அப்போ அளவுக்கு மீறிய தன்னம்பிக்கை பெருமைக்கு நேராய், ஆணவத்துக்கு நேராய் கொண்டு போய்விட்டு அழிச்சு போட்டு. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம். 2 ராஜாக்கள் 14 எடுங்க பாப்போம். 2 ராஜாக்கள் 14ஆம் அதிகாரத்தை எடுங்க. அங்க ஒரு சம்பவம் வருகிறது. ஒரு ராஜா ஒரு யுத்தத்துக்கு போகிறான். யுத்தத்துக்கு போய் அவனுக்கு பயங்கரமான வெற்றி கிடைக்கிறது. யோதேமியரை போய் யுத்தம் பண்ணி வெற்றி கிடைக்கும். அந்த ராஜாவோட பேர் அமர்சியா. யோதேமியரை போய் யுத்தம் பண்ணி ஜெயம், பயங்கர ஜெயம், அடிச்சு நொறுக்கிட்டான். நீங்க அதுக்கு முன்னாள் வசனங்கள்ல பாத்தீங்கன்னா ஆடி நோறுகி பெரிய ஜெயத்தை வந்த உடனே அவனுக்கு அப்படியே பெருமை. நம்மள ஒருத்தனை நீ ஜெயிக்க முடியாது, நம்ம யார் தெரியுமா, நம்ம எவ்வளவு பெரிய ராஜா, ஏதோ கடிச்சாச்சு, இனி ஒருத்தன் நமக்கு முன்னாடி நிக்க முடியாது சொல்லி சாடி வந்தான் பாருங்க. சோதரம் 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல, அப்பொழுது அமர்சியா யெகூவின் குமாரனாகிய யோவாசின் குமாரன் யோவாஸ் என்ன இஸ்ரவேல் ராஜாவிடத்தில் ஸ்தானாதிபதியை அனுப்பி நம்முடைய சாமர்த்தியத்தை பார்ப்போம் வா என்று சொன்னான். சிலர்களுக்கு சும்மா கிடக்காது, கொஞ்சம் வந்தாலே அடிச்சு அமர் சேனா யோவாசில நம்ம சாமர்த்தியத்தை யார் ஜெயிக்க போறான்னு பாப்போம். நான் யோதேமியனை அடிச்சுட்டு வந்துட்டேன், எனக்கு முன்னால அவன் விழுந்துட்டான். ஒண்ணு நல்லா புரிஞ்சுங்க, சில நேரங்களில் நம்ம சில ஆளை ஜெயிச்சுட்டே இருப்போம், நம்ம முன்னால எல்லாம் அவங்க விழுந்துட்டே இருப்பாங்க. எவனாவது ஒருத்தர் வந்து சிக்குவான் நம்மளை ஜாலி. மாம்சத்தில் ஓடுவன நீங்க ஜெயிப்பீங்க, மாம்சத்துல ஓடிக்கொண்டிருக்க ஜெயிப்பீங்க. ஒருத்தன் அபிஷேகம் பண்ணப்பட்ட வந்து நிற்பான், உங்களை ஜாலி. நல்ல கவனிங்க. இங்க அமர்சியாவுக்கு தலக்கணம் ஏறி அவனோட வா ஒத்த கை ஒத்தை பார்ப்போம், நம்ம சாமர்த்தியத்தை பார்ப்போம்னு சொன்ன பொழுது அவன் சொல்றான், நீ யோதேமியரை முடி அழித்தனா உன் இருதயம் கர்வம் கொண்டு இருக்க. 10ஆம் வசனம், கர்வம் கொண்டு கொள்ளப்பட்டது பண்ணது, நீ பெருமை பாராட்டி கொண்டு உன் வீட்டில ஈரி நீயும் உன்னோடு கூட யூதாவும் விழும்படிக்கு பொல்லாப்பை தேடுவானேன் என்று சொல்லு. எதுக்குப்பா நீ விழ போற, சத்தம் கட்டாம உன் பெருமையை வச்சுட்டு இது வீட்டுக்குள்ளேயே அடங்கி அங்க ஓடிட்டு கிடக்காத, நீ அடங்கி சொன்னா அவன் கேட்கல. 11ஆம் வசனம், அமர்சியா செவி கொடாதே போனான். ஆகையால் இஸ்ரவேலின் ராஜாவாக யோவாஸ் வந்தான். யூதாவில் உள்ள பெத்சிமேசில் அவனும் யூதாவின் ராஜாவாக அமர்சியாவும் தங்கள் சாமர்த்தியத்தை பார்த்தபோது யூத ஜனங்கள் இஸ்ரவேலுக்கு முன்பாக முறிந்து அவரவர் தங்கள் கூடாரங்களுக்கு ஐயையோ எப்படி ஆகி போச்ச. அவன் என்னவா நினைச்சு வந்தான், சோழி ஒதுங்கிச்சு. அங்க அடுத்து சொல்லப்பட்டு பாருங்க, அவன் என்ன செஞ்சான் பாருங்க. அகசியாவின் குமாரன் யோவாசின் குமார் அமர்சியா என்னும் யூதாவின் ராஜாவையோ இஸ்ரவேல் ராஜாவாகிய யோவாஸ் பெத்சேமேசில் பிடிச்சு எருசலேமுக்கு வந்து எருசலேம் அலங்கத்திலே எப்ராயிம் வாசல் தொடங்கி மூலே வாசல் மட்டும் 400 முழம் இடித்து போட்டு ராஜாவின் ஆலயத்திலும் கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனையின் பொக்கிஷ சாலைகளிலும் அகப்பட்ட பொன் வெள்ளி யாவையும் சகல பனிமுட்டுகளையும் கிரியிருப்போர்களையும் பிடித்துக் கொண்டு சமாரியாவுக்கு போன. ஐயோ வட போசே, உள்ளதை வச்சு சும்மா கிடக்கணுதானே. சிலவனுக்கு இருக்காது, இருப்பு வராது. உள்ளதை வச்சு சும்மா இருக்க இருப்பு வராது. சாடுனா ஓடி சவுட்டு அப்புறத்தை உள்ள 10 பேர் கர்த்தரிடத்தில் மாறக்கூடாது. நமக்கு பெருமை வரும், நமக்கு சிலர் ஜெயத்தை தருவார். கர்த்தர் ஒரு ஜெயத்தை தந்த உடனே தலகரம் யாரிடக்கூடாது. அல்லேலூயா. அப்போ தவறான முடிவுகள் எடுக்க வாய்ப்பு, கற்றுக்கொள்ளும் மனப்பான்மை விட்டு போயிடும், பெருமை ஆணவம் திமிர் வந்துடும். 4ஆவதாக பிறருடைய ஆலோசனையை உதாசீனப்படுத்துவாங்க. யார் என்ன சொன்னாலும் மண்டையில சில பிரச்சனைகள் வரும்போது சில காரியங்கள் சில ஆலோசனை கொடுப்பாங்க. இப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணா உங்களுக்கு நல்லது செய்யலாம் அப்படின்னு சில ஆலோசனை கொடுப்பாங்க. ஆலோசனை கொடுத்த மண்டையில
நான் தாவீதுடைய கதை சொன்னேன் தெரியுமா? தாவீது ஜனங்களை தொகையிட யோகப்படுத்த யோவாப்பு சொல்றான், ராஜாவே வேண்டாம், இது அநியாயம், வேண்டாம்னு சொன்னதான் கேட்கல. அதனாலதான் 70,000 பேரை இழந்தான். அப்போ தன்னம்பிக்கை அளவு கடந்த தன்னம்பிக்கை வரும்போது பிறனுடைய உசாசனப்படுத்தி ஒருத்தன் எனக்கு ஒண்ணும் சொல்லுறா எல்லாம் எனக்கு தெரியும், நான் எப்படி நடக்கணும் எப்படி நடத்தணும் எனக்கு தெரியும், ஒருத்தனும் ஒருத்தியலும் ஒன்னும் சொல்லி தர வேண்டாம், ஒரு நிலைமைக்கு கொண்டு போயிடும். 5ஆவதாக ஆபத்தான செயல்கள் செய்ய வாய்ப்பு. சில பேர் பாத்தீங்க தன்னம்பிக்கை, சில பைக்ல போறது ஒத்த வீல போவான், கஷ்டப்பட்டு வாய் கட்டி வயிற்ற கட்டி அவங்க அங்கங்க பாறையும் கடந்து அங்கேயும் கடந்து கஷ்டப்பட்டு பிள்ளை நல்லா இருக்கணும்னு சொன்னா அவன்கிட்ட சண்டையை பிடிச்சு பைக்கை வாங்கி இது ஒத்த வீல போகுது. சரி, இந்த இடத்துல போகும்போது வந்து ஃபிளைட் போனது போலதான். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? 18 வயசு கீழே பிள்ளைகள் பைக் ஓட்டி பிடிபட்டா 25,000 ஃபைன், அப்பா அம்மாவுக்கு 2 வருஷம் ஜெயில். இப்ப நார்கோல்ல பிடிச்சிருக்காங்க. 18 வயசுக்கு உள்ள பிள்ளைகளை பைக் கொடுக்காதீங்க, இல்லைன்னா ஜெயில கிடப்பீங்க. கொஞ்சம் பக்குவம் அடைஞ்சது. இதோட வண்டி ஓட்டுற ஸ்டைல பாத்தீங்கன்னா, நான் ஒரு ஊர் பேரை சொல்ல மாட்டேன், சரியா? ஊர் பேரை சொல்ல மாட்டேன், சோதரம் நான் சொல்றேன். ஒருத்தர் இந்த கைரேகை பாக்குறது 2 பேர் நம்ம சபை அந்த ஒரு அந்த நம்ம ஊர்ல வேற ஒரு 2 பேர் கைரேகை பார்க்க போயிருக்காங்க. அப்ப பார்த்துட்டு அவன் சொன்னானா, என்னது நீ பைக்கை சரிச்சு ஓட்டின கூட விட மாட்டேன், பைக்கை நீ சரிச்சு ஓட்டின கூட விட மாட்டேன், அந்த அளவுக்கு பலம் பயங்கரமாயிருக்கு. அங்க சர்ச்சில் மீட்டிங் நடந்துட்டு இருக்கு, இவங்க பைக்ல வந்துட்டு இருக்காங்க. இவனுக்கு ஒரு எண்ணம், மற்ற சொன்னாலே சரிச்சு ஓட்டி விட மாட்டேன், சரிச்சு ஓடணும், அப்படியே வேகமா சரிச்சு ஓட்டினா அடிச்சு புரண்டு 2 பேரும் கடைசியில கையை கட்டிட்டு ஐயோ ஐயோ சரிச்சு ஓட்டுங்க, என்ன நல்லா ஓட்டுங்க. இனி இப்படி எல்லாம் உங்களை திட்ட ஆள் வராது, சரியா? சொல்ல காலத்துல அன்பா பாசமா சில நேரத்தை கடிந்து கொண்டு ஏன் சொல்றேன் தெரியுமா? நீங்க எல்லாம் நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆமே. இனி உங்களை இந்த உரிமையோடு தண்டிக்கிற ஒருத்தர் வர மாட்டாங்க. இனி உரிமையோடு தண்டிக்க ஒருத்தர் வர மாட்டாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஆபத்தான செயல்கள் கொஞ்சம் தூரம் பண்ணா பைக் ரைஸ் போவாங்க, போற போக்குல வந்து தீ, இந்த வீல தீ எப்படிதான் வருது, அப்படி தீ வருது. அங்க போய் பார்த்தா தீயில வெந்து எரியுது. தீய பறத்திட்டு போன 2 நாள் தீயில வெந்து எரியுது. எதுக்கு இந்த வீரர்கள்? தன்னம்பிக்கை. ஆபத்தான செயல்களை செய்வதற்கு துணிஞ்சுறாங்க. வேதாகமத்தில் அப்படி ஒருத்தன் ஆபத்தான செயல்களை செய்ய முற்பட்டான். யார் தெரியுமா? 2 நாளாகவும் 32ஆம் அதிகாரம். 2 நாளாகவும் 32ஆம் அதிகாரத்துல ஒருத்தன் ஆண்டவரோடு மோதக்கு வந்துட்டான். அவனுடைய தன்னம்பிக்கை, அவன் போன இடங்கள் எல்லாம் பயங்கர ஜெயம் பாத்துங்க. அவன் எல்லா இடம் சமாரியாவை அழிச்சான், சீரியாவை அழிச்சான். அவன் கட்டுப்பாட்டுக்குள்ள மொத்த உலகமும் வந்து கொண்டிருக்க நேரம் எருசலேமுக்கு வந்தான். எருசலேமில வந்த உடனே சொன்னா, கடவுள் உங்களை காப்பாற்றுவான்னு நினைக்கிறீங்களோ? கர்த்தர் உங்களை காப்பாற்றுவான்னு நினைக்கிறீங்க? அந்த தெய்வம் எல்லாம் அவங்க மக்களை எங்கிட்ட காப்பாற்ற முடியல, இந்த கர்த்தரும் உங்களை காப்பாற்ற முடியாது. எசேக்கியா சொல்லுவான், என்ன சொல்லுவான் தெரியுமா? கர்த்தர் நம்மளை ரட்சிப்பான், கர்த்தர் நம்மளை ரட்சிப்பான் அப்படின்னு சொல்லி எருசலேம் ஜனங்கள் எல்லாம் வஞ்சிக்க பாப்பான். நீங்க வஞ்சிக்கப்படாதுங்க, நீங்க வாங்க, நான் உங்களுக்கு உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சனகரிப்பு என்கிற ஒருத்தன், அசீரியா ராஜாவாகிய சனகரிப்பு, அவனுடைய பட தளபதிகள் எல்லாம் வந்து எருசலேம் கோட்டைய முற்றுகை போட்டு எருசலேமில் நிற்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது கர்த்தர் அவனை அடிக்க ஆரம்பித்தார். 2 நாளாக 32ஆம் அதிகாரம் அங்கே 20ஆம் வசனம் சொல்லுகிறது, இனிமித்த ராஜாவாகிய எசேக்கியாவோ ஆமோசின் குமாரனாகிய ஏசாயாவோ ஏசாயா தீர்க்கதரிசியும் பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் அசீரியாவுடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவர்களையும் சேனாதிபதிகளையும் அதம் பண்ணினார். அப்படியே சனகரிப் சத்தமாய் தன் தேசத்துக்கு திரும்பி போனான். மோதி எங்க போய் மோதிட்டான் தெரியுமா? கர்த்தரிடம் மோதிட்டான். நிறைய பேர் மோதி எங்க மோதுவான் தெரியுமா? கடைசியில பொண்டாட்டிட்ட மோதுவான், பிள்ளைகிட்ட மோதுவான், ஊர்ல மோதுவான், கடைசியில சர்ச்சில் வந்து மோதுவான். கர்த்தர் கொட்டு கொடுத்து, சர்ச்சில் மட்டும் விளையாடாதீங்க, நான் போயிருவேன்,
ஒரு மாசம் தான் நான் போயிடுவேன். சர்ச்சில் மட்டும் விளையாடாதீங்க, அதை எழுதி வைங்க வேணா. சர்ச்சில் மட்டும் விளையாடாதீங்க, அது விளைவு பயங்கரமா. இனி இதுக்கு முன்னாடி விளையாடி இருக்காதீங்க, இனி சர்ச்சில் மட்டும் விளையாடாதீங்க, உங்க விளைவு பயங்கரமா இருக்கும். விளையாடி 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 எல்லா விக்கிரங்களோடு விளையாடி விளையாடி எல்லா அந்நிய தேவரோடு விளையாடி விளையாடி ராஜ்யங்களோடு விளையாடி 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 கடைசியா வந்து விளையாடினா எசேக்கியா ராஜாவிடத்துல, ஏசாயாவிடத்துல, ஏசாயா தீர்க்கதரிசியும் எசேக்கியாவும் அங்க ஒன்று இணைஞ்சு ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவன் விளையாடி விளையாடி கர்த்தர் எழுதுறாங்க, விளையாடினா ஆண்டு கொட்டி விட்டார். அப்படி ஒரு கொட்டு கொடுத்து விட்டார். ஒரே இரவு 1,85,000 ஆவுட். அந்த ராஜா சச்சத முகமாய் தன் தேசத்துக்கு போனா, அங்கே அவன் பிள்ளைகளை அவனை கொண்டு போட்டாங்க. ஆபத்தான செயல்களை செய்யும்படி தன்னம்பிக்கை சில நேரங்கள்ல நமக்கு வழி வகுக்கும். பாப்பா மோதி பாப்பா, நானும் எத்தனை பேர்கிட்ட சண்டை பிடிச்சேன், எனக்கு ஒன்று ஆகல. தைரியமா சில நேரம் தன்னம்பிக்கை நம்ம அழிவுக்கு நேராக கொண்டு போய்விடும். கவனம். 6வது, தோல்வியை கையாள முடியாத நிலைமைக்கு கொண்டு போய்விடும். பயங்கர தன்னம்பிக்கையோடு இருப்பான், பயங்கர தன்னம்பிக்கையோடு இருப்பான். ஒரு தோல்வி வந்து சூசைட் பண்ணிடுவான். பாத்தீங்களா, இந்த சூசைட் பண்றதெல்லாம் ஓவரா நம்பிக்கை கொண்டாங்க. பயங்கர நம்பிக்கை, எனக்கு தோல்வியே வராது, நான் அப்படி பண்ணுவேன் இப்படி. ஒரு சின்ன தோல்வி அவனால் தாங்க முடியாது. மிகுந்த தன்னம்பிக்கையுடன் இருக்கிறவர்கள் தோல்வியை எதிர்கொள்ளும் மனப்பக்கம் இல்லாம இருப்பாங்க. அதனை சமாளிக்க முடியாம மன அழுத்தம் ஏற்பட்டு பல தற்கொலை பண்ணுகிறாங்க, பல தவறான செயல்களை செய்யறாங்க. யூதாஸ் அதுக்கு ஒரு அடையாளம். யூதாசுடைய என்ன தெரியுமா, இயேசு என்ன செஞ்சாரு, அவரெல்லாம் பிடிக்க முடியாது. நமக்கு 30 வெள்ளி காசு கிடைக்கும், இயேசு தப்பிச்சிருவாரு, நம்ம அழகா அந்த பணத்தை வச்சு சமைச்சிடலாம். அப்புறம் சொல்லலாமே, நான் காட்டி தந்தேன், நீ பிடிக்காது, நான் என்ன பண்ண அப்படின்னு சாதிக்கலாம்னு நினைச்சான். ஆனா கதை மாறுதெல்லாம் முடிஞ்சு போச்சு. கதை மாறுதலாம் முடிஞ்சு போச்சு. 27 அதிகாரத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறது. கதை மாறுதலாம் முடிஞ்சபடினால இப்போ அவன் பயம், ஐயோ அவனுக்கு உள்ள நொந்து, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே, குற்றமில்லாத இரத்தத்தை போய் காட்டி கொடுத்துட்டேனே, ஒரு தப்புமே இல்லாம நான் பொய் சொல்லி காட்டி கொடுத்துட்டேனே. என்ன பொய் சொன்னா அவ்வளவு தெரியல, பொய் சொல்லிருக்காங்க ஏதாவது. யூதாச சொல்றேன், நீங்க வேற எங்கேயும் கற்பனை போகக்கூடாது. அப்புறம் மனசு நொந்து, ஐயோ நான் காட்டி கொடுத்துட்டேனே, இப்படி நடக்கணும் தெரியாதே, நான் காட்டி கொடுத்துட்டேன்னு சொல்லி என்ன செஞ்சா பாருங்க. நானும் அவசியம் சொல்லுது, குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததுன்னா பாவம் செய்தேன் என்றா பாருங்க. இந்த யூதாசுக்கு ஆண்டவர் சாப்பாடு போட்டாரு, இந்த யூதாசுக்கு ஆண்டவர் நல்ல பாடங்களை கட்டி கொடுத்தாரு, இந்த யூதாசுக்கு ஆண்டவர் ஜெபம் பண்ணினாரு. யார் தனக்கு ஜெபம் பண்ணினாங்களோ, யார் தனக்கு ஆதரவா இருந்தாங்களோ, யார் தனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆதரவா இருந்தாங்களோ அவரே காட்டி கொடுத்துறாங்க. பாவி நீ வெளியே போவாதீங்க, நான் யூதாசை பத்தி மட்டும்தான் பேசுறேன், சரியா? வேற எங்கேயும் சிந்தனை வெளியே போயிடக்கூடாது. இவ்வளவு நமக்காக இவ்வளவு கஷ்டப்பட்டாரே இந்த இயேசப்பா, அவரை நான் காட்டி கொடுக்கிறேன் எண்ணமே இல்லை. பாத்தீங்களா, நமக்காக அவன் எத்தனை முறை சில பிரச்சனைகள் வந்திருக்கும், அவன் யாருக்கும் விட்டு கொடுக்காம தரப்புல நின்று அந்த 12 சீசர்களையும் பாதுகாத்தவர் தானே இயேசு. அவருக்கு ஒரு கெடுதல் நினைச்சுட்டான் பாத்தீங்களா இந்த பாவிவை, அவருக்கு ஒரு கெடுதல் நினைச்சுட்டான் பாத்தீங்களா இந்த பாவிவை. அவங்க சொன்னாங்க வாம்பாடு. இப்ப அந்த தோல்வி அவனால் ஏற்றுக்கொள்ள முடியல, அந்த வெக்கத்தை அவனை ஏற்றுக்கொள்ள முடியல, அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாம அங்க சொல்லப்பட்டிருக்கிறது 5ஆம் வசனம், அப்பொழுது அந்த வெள்ளி காசை தேவாலயத்தை எறிந்து விட்டு புறப்பட்டு போய் இந்த ஆண்டு கொண்டு செத்தான். நல்லா நீங்க கவனிங்க, இவனை ஏவி விட்டது யாரு தெரியுமா? அங்க இருந்த முக்கியமான ஆட்கள், அங்க இருந்த முக்கியமான தலைவர் எல்லாம் அவன்கிட்ட உனக்கு பணம் தாரோம் நீ செய்வியான்னு சொல்லி ஏவி விட்டான். அவன் வாழ்ந்தான், யூதாசு செத்தான். புரியுதா உங்களுக்கு? புரியுதா? அவன் கூப்பிட்டான், நாங்க இருக்கப்பா, அவனுக்கு சனபேரி சனங்க சொல்லி நாங்க இருக்கிறோம், பிரதான ஆசிரியர் நான் இருக்கேன், என் கூட வா, என் கூட நிக்க ஆளு வா. முடிவு புரியுதா? சின்ன தோல்வியை கூட அவனால் தாங்கிக் கொள்ள முடியல. 7வது, குழுவாக ஒருங்கிணைந்து செயல்படாத நிலைமை. ஒருத்தனுக்கு தன்னம்பிக்கை அதிகமா இருக்கும் போது அவன் யாருக்கிட்டையும் ஐக்கியமா இருக்க மாட்டான், யாருக்கிட்டையும் ஐக்கியமா இருக்க மாட்டான். ஆமா என் வழி அப்படியோ தண்ணி வழி, அவங்களுக்கு எல்லாம் ஐக்கியமா இருக்க மாட்டான். ஒன்னா சேர்ந்து ஜெபிக்கவோ, ஒன்னா சேர்ந்து கர்த்தனை ஆராதிக்கவோ, ஒன்னா சேர்ந்து செயல்படவோ அவனுக்கு
மனம் வராது. 8வது தெய்வீக காரியங்களை விட்டு தூரமா போயிடுவான். ஜபத்தை விட்டு ஆராதனைகளை விட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் விலகி அந்த உலகத்தின் காரியங்கள், அந்த என்ன செய்யலாம் ஏது செய்யலாம், அப்படியே ஆண்டவரை விட்டு விசுவாசத்தை விட்டு விலகி போயிடுவாங்க. மொத்தத்துல கர்த்தரை விட்டு தூரமா போவான். அதனால்தான் வேதவசனம் சொல்லுகிறது, மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொள்ளுகிற மனுஷன், மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விடுகிற மனுஷன் சபிக்கப்பட்டவன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவன் எனக்கு தந்த வார்த்தைகளாக நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம், 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தை நம்ம எடுத்துக்கொள்ளும் வேகமா. நான் அதை சொல்லி முடிக்க போகிறேன். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தில் சில காரியங்களை பவுல் அப்போஸ்தலன் சொல்லி வருகிறார். என்ன சொல்லி வருகிறார்? அவர் சொல்லுகிறாரு, அந்தபடி 19 அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலியுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. ஞானி எங்கே? வேதபாரகன் எங்கே? இப்பிரபஞ்சத்தின் தர்க்க சாஸ்திரி எங்கே? உலகத்தின் ஞானத்தை தேவன் பைத்தியமாக்கவில்லையா? அப்படி ஆண்டோடைய காரியத்தை சொல்லி சொல்லுகிறாரு. எப்படி 27ஆம் வசனத்துல ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டான், பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டான், உள்ளவர்களை அவமாக்கும்படி உலகத்தில் இழிவானவர்களையும் அற்பமா எண்ணப்பட்டவர்களையும் இல்லாதவர்களையும் தேவன் தெரிந்து கொண்டான். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பதாக பெருமை பாராட்டாதபடிக்கு அப்படி செய்தான். அந்தபடி நீங்கள் அவராலே கிறிஸ்து இயேசுவுக்குள் உட்பட்டிருக்கிறீர்கள். எழுதியிருக்கிறபடி மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்து அல்லாமல் வேற ஒன்றை குறித்து மேன்மை பாராட்டக்கூடாது. கர்த்தரை குறித்து மேன்மை பாராட்டத்தக்கதாக அவரே நமக்கு தேவனால் ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமான. நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு தள்ளி சொல்லுங்களேன். நம்ம மேன்மை பாராட்ட, இந்த பூமியில மேன்மை பாராட்டினா ஒரு மேன்மை பாராட்ட ஒரு நாள் அழிந்து போயும். நம்ம நன்னம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் சுயபலமும் ஒரு நாள் வீழ்ந்து போகும். அது நம்மை காப்பாற்றாது. கர்த்தரை சார்ந்த ஒரு மனுஷன் இருப்பான்னா தேவ வல்லமை நம்மை துணப்படுத்தும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவ ஆவியினாலே சகலவற்றை நாம் ஜெயிக்க முடியும். வேதாகமத்தில் பழைய பாட்டில் ஜெயித்த எல்லாருடைய வாக்கியம் பாருங்க. யாருமே சுயபலத்தில் ஜெயித்தவங்க கிடையாது, தன்னம்பிக்கையில ஜெயித்தவங்க கிடையாது. எல்லாரும் கர்த்தருடைய பலத்தில் ஜெயித்தவர்கள். கர்த்தருடைய பலத்தை விட்டுட்டு உன் சுயபலத்தை நாடி ஓடாத, கர்த்தரை சார்ந்த வாழ். அப்போ ஆண்டவர் நமக்குள்ள நம்பிக்கையை கொடுப்பார். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது. பிலிப்பியர் 4:13 சொல்லுகிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே. நல்ல வாதம் பாருங்க. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எதனால? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. பெரிய யுத்த வீரன், பெரிய பணக்காரன், கப்பல் எல்லாம் வச்சிருந்தாங்க. அவன் சொல்றான், என்னை பலப்படுத்த கிறிஸ்து இல்லாம என் நம்பிக்கை எல்லாம் வீணாய் போய்விட்டோம். ஆமென். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து, மேலும் நாளைக்கு இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்துக்கு போய் அங்கே 1 வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுகிறோம் என்கிறவளே கேளுங்கள். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறது. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானா நாங்களும் உயிரோடு இருந்தா இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். இதுதான் அவன் சாதிச்சிருவையா, நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ண இல்ல, இப்படியே நாளைக்கு நடக்கும் தெரியாது. நான் நாளைக்கு அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன், நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் நீ சொல்ற. ஓகே, அதல்ல. நீ என்ன சொல்லணும்? ஆண்டவருக்கு சித்தமானா நாங்களும் உயிரோடு இருந்தா இதை செய்வோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால. அப்ப தன்னம்பிக்கையின் மறுபக்கம் ஆபத்து. தன்னம்பிக்கை நம்பி ஓடாத, கர்த்தரை நம்பி ஓடுங்க. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கை. கர்த்தரே வழிகளை, அவருடைய வார்த்தை நமக்கு ஒரு தைரியத்தை கொடுக்கும். அது வார்த்தை நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கும். தன்னம்பிக்கையில தேவ நம்பிக்கை. அல்லேலூயா. அதுல வாழுங்க, சாதிங்க. இன்னும் முடியல, அடுத்த வாரம் தொடரும். தேவனாக கர்த்தர் கூட இருப்பாரா? ஜெபம் செய்ய எல்லாரும் அப்படியே ஒரு விஷயம் அப்படியே தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தவர்களாக. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார். என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதா
செய்திடுவார். என்றாயிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்தி சர்வஞானியே உமை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வி சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற ஆண்டவர், அவராலே மரித்தோரை உயிரோடு எழுப்ப முடியும் என்று சொன்னார். நம்ம வாழ்க்கையில் அவரால் அற்புதங்களை செய்ய முடியும். நம்ம வாழ்க்கையில் அவரால் அதிசயங்களை செய்ய முடியும். முடியாது என்பது ஆண்டவரிடத்தில் இல்லை. நம்ம சுயபலத்தை நம்பி ஓடினா விழுவோம். கர்த்தரை நம்பி ஓடணும்னா நம்ம ஜெயிச்சுட்டே இருப்போம். தேவனால் வருகிற ஜெயம் நம்முடைய உச்சத்துக்கு கொண்டு போய்விடும். நம்ம சுயபலத்துல நம்ம தன்னம்பிக்கையில போகிற வாழ்க்கை ஒரு நாள் இக்கட்டுல கொண்டு போய்விடும். ஆண்டவரிடத்தில் அப்படியே ஒப்பு கொடுங்க. எல்லாரும் ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆமென். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். எல்லாரும் ஜெபிங்க, எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஆமென். எல்லாரும் அப்படியே ஒப்பு கொடுத்து, எல்லாரும் ஒப்பு கொடுத்து. ஆண்டவரே, இவ்வளவு நாளையா சுயபலத்தில் ஓடி என்ன மன்னிச்சிடுங்க. என்னுடைய சரீர பலத்தை ஓடி என்ன மன்னிச்சிடுங்க. தன்னம்பிக்கை பிடித்து கொண்டு ஓடி என்ன மன்னிச்சிடுங்க. இல்லப்பா, இனி நான் ஓட மாட்டேன். இன்னைக்கு ஒரு சத்தியத்தை எனக்கு வெளிப்படுத்தி கொடுத்தீங்க. என் பணத்தை நம்பியோ, என் சரீர பலத்தை நம்பியோ, என் உறவுகளை நம்பியோ, எதை நம்பியோ ஓட மாட்டேன். உம்மை சார்ந்து உடைய வார்த்தைகளை நம்பி நான் ஓட போறாப்பா. உம்மை வார்த்தைகளை நம்பி ஓட போறாப்பா. எனக்கு உதவி செய்யுங்க. என் தடைகள் உமக்கு எம்மாத்திரோ, மரித்தோரை எழச் செய்தீரய்யா. என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரோ, மரித்தோரை எழுப்பீரய்யா. என் தடைகள் உமக்கு எம்மாத்திரோ, மரித்தோரை எழச் செய்தீரய்யா. என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரோ, கிரகிக்க முடியா காரியம் செய்தீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். ஆமென். பரிவாரமாகும் ஜீசஸ். உம்மாரத்தீது யாராகுடும். எல்லாரும் அப்படியே ஒப்பு கொடுத்து, போலும் கையும் எல்லாம் அப்படியே ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. பாரமாகும். என் பாவங்களை மன்னிச்சிடுங்க. உம்மாரத்தீது சில நேரங்கள்ல உங்க மறந்துதான் ஓடினது உண்டு. இயேசுவே, உங்க மறந்துதான் ஓடினது உண்டு. என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டவரே. என்னையும் என் சுயபலத்தை நம்பி ஓடினது என்னை மன்னிச்சிடுங்க ஆண்டவரே. என் அறிவை நம்பி ஓடினது என்னை மன்னிச்சிடுங்க. என் ஞானத்தை நம்பி ஓடினது என்னை மன்னிச்சிடுங்க. நான் உண்மை சார்ந்து ஓடுவேன் ஆண்டவரே. உண்மையான நம்பிக்கை வைக்கிறேன் ஆண்டவரே. உலக நம்பிக்கையை விட்டு விட்டு உண்மையான நம்பிக்கை வைக்கிறேன் ஆண்டவரே. ஆமென். என்னை நீங்க காப்பாற்றுவீங்க, என்ன நடத்துவீங்க. உண்மை முழுமையாக சார்ந்து கொள்கிறேன். உண்மை முழுமையாக சார்ந்து கொள்கிறேன். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர். சொல்லுங்க. ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர். சர்வ வல்லவரே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்தீர். சர்வ வல்லவரே
ஆண்டவரை விட்டு தூரம் போயிருக்கலாம். உங்க சுய பலத்தை நம்பி, உங்க அறிவை நம்பி, உங்க படிப்பை நம்பி, உங்க ஞானத்தை நம்பி, உங்க உறவுகளை நம்பி, உங்க செல்வத்தை நம்பி, உங்க பலத்தை நம்பி நீங்க ஓடி இருக்கலாம். ஆனா அதோடைய முடிவு பரிதாபம். ஆண்டவரை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை விட்டுட்டு கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. ஏசப்பா தன்னம்பிக்கை தான் ஜெயம் கொடுக்கணும் பார்த்தா அது அநேக நேரங்களில் வீழ்த்திருதுப்பா. தன்னம்பிக்கை ஓடி நாங்க பல இடத்துல தோத்து இருக்கிறோம். ஆனா உங்களை நம்பினவங்க எங்கேயும் தோத்ததில்லைப்பா. உங்களை நம்பினவங்க எங்கேயும் வீழ்ந்ததில்லை. ஆண்டவரை உங்க கரத்திலே ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி அப்படியே ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் உங்களையும் உங்க குடும்பத்தையும் ஒப்பு கொடுங்க. அப்பாவுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்குறோம். நீங்க இல்லாம எங்களால் ஒன்று செய்ய முடியாதுப்பா. நீங்க இல்லாம எங்களால் ஒன்று செய்ய முடியாது. ஆகவே உண்மை நம்பி உங்களுடைய கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. இதோ இந்த அன்பு ஜனங்கள் எனக்கு ஒரு ஆழமான சத்தியத்தை புரிஞ்சிருக்கிறாங்க. ஆண்டவரே, ஒருவேளை அவங்க நம்பிக்கைக்கு அப்பாற்பட்ட காரியமா இருக்கலாம். இந்த கர்த்தரை இந்த காரியத்தை வெளிப்படுத்தி கொடுத்த கிருபைகளுக்கு நன்றி. ஆண்டவரே, சுய பலத்தை சார்களுடைய முடிவு பரிதாபம், தெய்வ பலத்தை சார்களுடைய முடிவு மகிமை. கர்த்தரை வெளிப்படுத்தி கொடுத்தீரே உமக்கு நன்றி. கர்த்தரை வெளிப்படுத்தி கொடுத்தீரே உமக்கு நன்றி. தொடர்ந்து நடத்துங்க. ஆசீர்வதிங்க. ஜனங்கள் எல்லாரையும் பொறுப்படுத்தணும். சமாதானத்தோடு தங்கள் இல்லங்களுக்கு போகட்டும். இன்னைக்கு எங்க ஒவ்வொருத்தங்கிட்டையும் பேசியிருக்கீங்க. ஒவ்வொருத்தங்களையும் நீங்க பேசுறீங்க. உமக்கு நன்றி சொல்லுங்க. ஆசீர்வதிக்கிறேன். அன்பு ஜனங்களை ஆசீர்வதிக்கிறேன். கிருபை சமாதானம் இவர்களுக்கு உண்டாவதாக. சத்தியத்தை அறிந்து இருக்கிறாங்க. சத்தியத்தின்படி நடக்க கிருபை செய்யுங்கப்பா. ஏதாவது தாங்கள் செய்த தவற உணர்ந்து, ஏதாவது தாங்கள் செய்த தவற உணர்ந்து ஏசப்பா அவங்க மனம் திரும்பினார். அவர்களை ரட்சிங்க ஆண்டவரே. யூதாஸ் பரிதாபமான முடிவை எடுத்தான். ஆண்டவரே, அப்படிப்பட்ட முடிவுகளை யாருக்கும் வந்துடக்கூடாதுப்பா. எல்லாரும் தங்களுடைய தவறுகளை உணர்ந்து மனம் திரும்ப கர்த்தர் கிருபை செய்ய ஆண்டவரே. தங்கள் பலத்தை நம்பி அல்ல, கர்த்தர் நம்பி ஓட கிருபை செய்ய. தொடர்ந்து உங்க பிரசனத்துக்குள் கிருபை கருத்துக்குள் மூடிக்கொள்ளுங்க. பலத்த காரியங்களை இன்னைக்கு மாறி நடக்கிற சண்டே ஸ்கூல், ஜூனியர் ஹோம்லிக்கு, இரவில் நடக்கிற ஆராதனை எல்லாவற்றையும் பொருட்படுத்திக்கொள்ளுங்க. தேவ சமாதானம் உண்டாகட்டும். இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியம் சிநேகம் இன்று மேல் சதா நாட்கள் நம் அனைவரோடு கூட தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வதித்திருக்கிற சமாதானத்தை போய் வாருங்கள்.